ஹலோ ஹலோ மேடம், நான் நிவி பேசுறேன். நிவி, என்ன லேண்ட்லைன் நம்பர்ல இருந்து பேசுற? மொபைல் என்னாச்சு? மொபைல்ல சார்ஜ் இல்ல மேடம், அதனால தான் பக்கத்துல இருக்க டெலிபோன் பூத்ல இருந்து பேசுறேன். ஓ சரி, இப்போ நீ எங்க இருக்க? சென்னையில. சென்னையா? பெங்களூர் போலையா நீ? இல்ல மேடம், போனேன். ஆனா பாதியிலே இறங்கி திரும்பி வந்துட்டேன். என்ன நிவி, பெங்களூர் போயிட்டு அங்கிருந்து ஃப்ளைட் பிடிச்சி மும்பை போறது தானே பிளான்? இல்ல மேடம், அனு ஆண்டி ஃபோன் பண்ணியிருந்தாங்க. இன்னைக்கு நான் விசாரணைக்கு வரலனா அம்மாவை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிடுங்கிற விஷயத்த சொன்னாங்க. அதனால தான் நான் திரும்பி வந்துட்டேன் மேடம். நீ அம்மா கிட்ட பேசுனியா? இல்ல. முட்டாளா நீ? அம்மா கிட்ட கேட்காம நீ எதுக்கு சென்னைக்கு வந்த? அம்மா ஒரு விஷயம் யோசிச்சு பிளான் பண்றாங்கன்னா அது கரெக்டா தானே இருக்கும். இன்கேஸ் உன் பிளானை நீ மாத்துற மாதிரி இருந்தா அவங்க கிட்ட கேட்கணுமா இல்லையா? இல்ல மேடம், நான் இங்க வரேன்னு சொன்னா அம்மா வேண்டான்னு தான் சொல்லுவாங்க. ஏற்கனவே இது விஷயமா அனு ஆண்டி அம்மா கிட்ட பேசினப்போ நிவி மும்பையிலேயே இருக்கட்டும், இங்க என்ன நடந்தாலும் நான் பாத்துக்கிறேன்னு தான் சொல்லி இருந்திருக்காங்க. சரி, அவங்க சமாளிக்க முடியுங்கிற நம்பிக்கை இருந்ததுனால தானே செஞ்சிருக்காங்க. அப்புறம் என்ன? இல்ல மேடம், நான் பாட்டுக்கு மும்பை போய் இங்க அம்மா அரெஸ்ட் ஆகி உள்ள போயிட்டாங்கன்னா அம்மாவுக்கும் கஷ்டம், குடும்பத்துக்கும் அசிங்கம் இல்லையா? என் சௌகரியத்துக்காக அம்மாவை எப்படி மேடம் என்னால ஜெயிலுக்கு அனுப்ப முடியும்? சரி, இப்போ என்ன செய்யணுங்கிற? நான் வீட்டுக்கு வந்தா அம்மா எப்படியோ என்னை பேக்கப் பண்ணணும்னு தான் நினைப்பாங்க. அதனால நான் வீட்டுக்கு வரல, நேரா போலீஸ் ஸ்டேஷன் போய் அந்த இன்ஸ்பெக்டரை பார்த்துடலான்னு நினைக்கிறேன். ஆனா தனியா போக பயமா இருக்கு. நீங்க தான் மேடம் என் கூட துணைக்கு வரணும். நிவி, லூசுத்தனமா பேசாத. இங்க பார், நான் உங்க அம்மாவோட ஹாஸ்டல்ல தங்கியிருக்கேன். அந்த ஹாஸ்டல்ல தங்கிக்கிட்டு அவங்களோட பிளானை எதிர்த்து என்னால எதுவும் செய்ய முடியாது. அது மரியாதையும் இருக்காது நிவி. உன் இஷ்டத்துக்குலாம் என்னால பண்ணிட்டு இருக்க முடியாது. சரி, இப்போ நீ எங்க இருக்கேன்னு சொல்லு. நான் இங்க கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல 5வது கிராஸ் ஸ்ட்ரீட்ல இருக்கேன். சரி, அங்கே இரு, நான் உடனே வரேன். நேர்ல வந்து பேசிக்கலாம், சரியா? சரி மேடம். இந்தாப்பா, சரியா இருக்கா பாத்துக்கோ. சிவா, சார் உள்ள இருக்காரு, இத கூப்பிட்டு வரேன். கூப்பிடு. பாஸ், பாஸ் மேடம் வந்திருக்காங்க, வாங்க. வாங்க பாஸ். இருடா, வரேன்டா. ஹாய் சாரு, வா 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 வா. எப்போ வந்த? உட்கார். மனுஷனா நீங்க? என்ன சொல்ற சாரு? ஏன் இவ்வளவு கோவமா இருக்க? ஏங்க பண்றது எல்லாத்தையும் பண்ணிட்டு எதுவும் தெரியாத மாதிரி நாடக மாட்டீங்களா? நீங்க ஏங்க நிவி வீட்டுக்கு போய் உங்க மாமியார் கிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னீங்க? இது பாரு சாரு, நான் ஏதோ உண்மையில இருக்கிற அன்புல கொஞ்சம் நயமா பேசுறேங்கிறதுக்காக நீ எப்ப பார்த்தாலும் இப்படி பத்திரகாளி ஆட்டம் ஆடுறது நல்லா இல்ல. நீ என்கிட்ட இன்னும் கொஞ்சம் மரியாதையா பேசுறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். நான் அப்படி நினைக்கலங்க. நான் கொடுத்திருக்கிற மரியாதைக்கு கூட நீங்க தகுதியான ஆளு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். உலகத்துல எந்த அப்பனாவது தன்னோட முட்டாள்தனத்தினால சொந்த மகளோட வாழ்க்கையிலேயே மண்ணள்ளி போடுவானா? ஆனா நீங்க செஞ்சிருக்கீங்க. உங்களுக்கு என்னங்க மரியாதை? நான் செஞ்சதுல என்ன தப்பு? நான் நிவேதா நல்லதுக்காக தானே செஞ்சேன். அந்த காரியம் நல்லதா இருந்தா அது உங்களுக்கு முன்னாடியே நான் செஞ்சிருக்க மாட்டேனா? ஏன் செய்யல சொல்லுங்க. பாரு, பிரச்சனைய தள்ளி போட்டுட்டா அப்புறம் எப்படியாவது சமாளிச்சுக்கலான்னு நீ நினைச்ச. பிரச்சனைய தள்ளி போடுறதை விட அதை தீக்கிறது தான் புத்திசாலித்தனம்னு நான் நினைச்சேன். அதனாலதான் அந்த பொம்பளை கிட்ட போய் நான் பேசினேன். அந்த முடிவு எடுக்கிறதுக்கு உனக்கு தைரியம் இல்ல. எதையுமே யோசிச்சு பார்க்காம, இதுக்கு என்ன விளைவுகள் உண்டாகும்னு யோசிச்சு பார்க்காம குருட்டுத்தனமா ஒரு வேலையை செய்யறதுதான் தைரியமா? இப்ப என்ன ஆச்சு தெரியுமா? அந்த பொம்பளை ஹாஸ்டலுக்கு வந்து ருத்ர தாண்டவம் ஆடிட்டு போயிட்டா. அவ மகன் கிட்ட சொல்லி நம்ம நிவிய டைவர்ஸ் பண்ண போறாளா? இப்ப உங்களுக்கு சந்தோஷமா? சாரு, நீ என்ன சொல்ற சாரு? அப்படியே சொன்ன அந்த பொம்பளை? என்ன இது? கொஞ்சம் கூட மெச்சூரிட்டி இல்லாம அவ அப்படி நடந்துக்கிறா? நான் இப்படி எல்லாம் சத்தியமா நடக்கும்னு நினைக்கல சாரு. நல்லது நடக்கும்னு நினைச்சுதான் அப்படி செஞ்சேன். உண்மையிலேயே நிவேதாவோட வாழ்க்கைய நான் மனசறிஞ்சு அப்படி செய்வேனா? நீ அதை நம்புறியா? சொல்லு சாரு, சொல்லு. இத பாருங்க, நான் நம்புறேன் நம்பல அதெல்லாம் ரெண்டாவது விஷயம். நடந்தது என்ன? நீங்க நினைச்ச மாதிரி பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சா? நான் சொன்ன மாதிரி தானே ஆயிடுச்சு. அதுக்குதான் நான் சொன்னேன் இந்த விஷயத்தை நான் பாத்துக்கிறேன்னு. நீங்க உள்ள வந்து குட்டையை குழப்பாதீங்கன்னு சொன்னேனே, கேட்டீங்களா? யாருக்கு இந்த விஷயம் தெரியக்கூடாதுன்னு நினைச்சேனோ அந்த பொம்பளை கிட்டயே போய் எல்லா விஷயத்தையும் சொல்லி ஒப்புதல் வாக்குமூலத்தை கொடுத்துட்டு வந்திருக்கீங்க. ஐயோ, என்ன 2 நாள் காணோனதுக்கே அந்த பொம்பளை கேட்க கூடாத கேள்வி எல்லாம் கேட்டா. இப்போ நிவேதாவை கடத்தி வச்சிருந்தாங்கன்னு தெரிஞ்சு
அவ சும்மா இருப்பாளா? ஏன் சிவா, இவருக்கு தான் அறிவில்ல, உனக்குமா இல்ல? அவர் சொல்றதுக்கெல்லாம் ஆமாம் போடுறதுக்கு தான் நீ இருக்கியாப்பா? நல்லது சொல்ல மாட்டியா? நீயும் அவர் கூட போனல்ல? போனேன் மேடம். சாரு தான் இந்த விஷயத்த எப்படி எவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா முடிக்கிறேன் பாரு. அப்பதான் சாருக்கு விஷயம் தெரியும் போது நீ சாட்சி சொல்லலாம்னு சொல்லி என்னையும் கூடவே கூட்டி போயிட்டாரு மேடம். அங்க போய் சொன்னா நிவிக்கு தான் பிரச்சனை ஆயிடும்னு நீ சொல்லி இருக்கலாமேப்பா. சொன்னேன் மேடம், சார் தான் கேட்கல. அது என்னங்க அது? தப்பான காரியத்தை யார் தடுத்தாலும் செஞ்சு முடிச்சிடுறீங்க, அப்புறம் நல்ல இன்டென்ஷன்ல தான் செஞ்சேன்னு சொல்வீங்க. ஒரு நாளாவது நீங்க செஞ்ச காரியத்தினால நம்ம குடும்பத்துல நல்லது நடந்திருக்கா? பத்தாத குறைக்கு நான் தான் அகங்காரம் பிடிச்சவன் வர சொல்வீங்க. புத்தி இல்லாம மடத்தனமா ஒரு காரியத்தை செஞ்சே முடிப்பேன்னு கங்கணம் கட்டிக்கிட்டு நீங்க செய்றீங்க பாருங்க, அதுக்கு பேர் தான் அகங்காரம். நேரம் சரியில்லை சாரு, கிரக கோளாறு. புத்தி கோளாறு, உங்க புத்தியில கோளாறு. குடிச்சு குடிச்சு குடிய தாண்டி குடும்பத்தை பத்தி கூட யோசிக்க முடியாத அளவுக்கு புத்தி மழுங்கி போச்சு. தெரியல இன்னும் என்னென்ன கெடுதல் செய்ய போறீங்களோ நம்ம குடும்பத்துக்கு. சாரு போதும், சாலோபா. சாரு சொல்லு வானதி. மேடம், நிவேதா பெங்களூர் போல, சென்னை திரும்பி வந்துட்டாளா. இப்பதான் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னா. என்ன சொல்ற நீ? ஆமா மேடம், போலீஸ் கிட்ட சரண்டர் ஆகிறதுக்காக சென்னைக்கு திரும்ப வந்துட்டாளா. உங்ககிட்ட சொல்றதுக்கு பயந்துகிட்டு எனக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணா. ஐயோ என்ன வானதி, நான் நினைச்சதுக்கு மாறா எல்லாம் நடக்குதே. சரி மேடம், நான் வேணா அவளை ஹாஸ்டலுக்கு திரும்ப கூட்டிட்டு வந்துட்டுமா? ஏய் வேண்டாம் வேண்டாம், ஹாஸ்டலுக்கு வேண்டாம். அந்த இன்ஸ்பெக்டர் எந்த நேரம் வருவாரு போவாருன்னே தெரியல. நீ ஒண்ணு பண்ணு, நிவிய கூட்டிக்கிட்டு அனு வீட்டுக்கு போயிடு. நான் நேரா அங்க வந்துடுறேன். சரி மேம், எனக்கும் அனு மேம் வீட்டு வழியா தான் ஒரு வேலை இருக்கு. வரும்போது அவளை ட்ராப் பண்ணிடுறேன். சரிம்மா. ஓகே. வண்டி ரிவர்ஸ்ல எடு, சீக்கிரம். நீ அந்த ஹாஸ்டல்காரி பொண்ணு நிவேதா தானே? என்ன இங்க தனியா நிக்கிற? நீ தான் என் ஆளுங்களை கொலை பண்ணிட்டேன்னு போலீஸ் உன்ன பரபரப்பா தேடிட்டு இருக்கு. நீ என்னடானா பையோட பஸ் ஸ்டாப்ல நின்னுட்டு இருக்க. என்ன வெளியூர் தப்பிச்சு ஓடலான்னு பாக்குறியா? உங்களுக்கு என்ன அதை பத்தி? ஏன் நீங்க இதெல்லாம் கேக்குறீங்க? எனக்கு என்னவா, செத்து போனது என்னோட ஆளுங்க. இத பத்தி நான் கேட்காம வேற யார் கேப்பா? உங்க அம்மா என்ன கொலைகாரன்னு சொன்னா, ஆனா அம்மாவும் பொண்ணும் சேர்ந்து தனியா கூலிப்படையா ஆரம்பிச்சிட்டீங்களா? வாய மூடுங்க. என்ன கடத்தந்தும் இல்லாம இப்ப எங்க மேலே குத்தம் வேற சொல்றீங்களா? நான் கடத்தின இல்லைன்னு சொல்லல, ஆனா கடத்துறத விட கொலை பண்றது பெரிய குத்தம் தெரியுமா? நான் கொலை செய்யல. அப்ப நம்ம பேசாதீங்க. நாங்க இருந்த வரைக்கும் மயக்க மருந்து கொடுத்து தானே வச்சிருந்தீங்க. நீங்க சொல்லி தானே உங்க ஆளுங்க எனக்கு மயக்க மருந்து கொடுத்தாங்க. அப்புறம் எப்படி என்னால கொல்ல முடியும்? ஆத்தாளும் மகளும் நல்லா தான் வாய் அடிக்கிறீங்க. அடிக்கிற வாய போலீஸ்ல வந்து அடி. வா வா வா, கிளம்பு, போலீஸ் ஸ்டேஷன் போலாம் வா. நீங்க என்ன போலீஸ் கால் புடிச்சு கொடுக்குற ஏஜென்ட்டா? எங்களுக்கு தெரியும் போலீஸ்க்கு போகிறதுக்கு. நீங்க உங்க வேலையை பார்த்துட்டு போங்க. நீங்க என்ன கடத்திட்டு போனதுனால என் வாழ்க்கையை இப்ப கேள்விக்குறியாகி நிக்குது. அப்படியா? உன் வாழ்க்கை கேள்விக்குறியா நிக்குதா? நாளைக்கு அது ஆச்சரியக்குறியா மாறும். பேப்பர்ல போடுவான், இரட்டை கொலை வழக்கு, ஒரு ஆச்சரியக்குறி. இளம் பெண் கைது, 2 ஆச்சரியக்குறி. எப்படி? எதுக்கு என்கிட்டயே வம்புக்கு வந்து நிக்கிறீங்க? கோவம் வருது இல்ல? நான் பேசும்போது கோவம் வருது இல்ல? இதே கோவம் தாண்டி, இதே கோவம் தான் உன் ஆத்தாக்காரி கிட்ட எனக்கு வருது. என் பொண்ணை என்கிட்ட ஒப்படைச்சிட்டு போயிட்டாருங்க. என்ன பெரியவரே,
தனியா இருக்க பொண்ணு கிட்ட வம்பு வளர்த்துட்டு இருக்கீங்க. மறுபடியும் அவளை கடத்திட்டு போலான்னு பிளான் பண்றீங்களா? அவளை கடத்திட்டு போறவங்கலாம் ரத்தம் கக்கி செத்து போறாங்க, தெரியும்ல? என்னடிமா என்கிட்ட பேய் கதை சொல்ற? மேடம் என்ன போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர சொல்றாரு. என்ன சார், நீங்க என்ன போலீஸ்க்கு இன்ஃபார்மரா? இந்த பாருமா, நீயே ஒரு போலீஸ்காரி. நீ ஒரு போலீஸ்காரியா இருந்துட்டு என்ன பார்த்து நீ ஒரு இன்ஃபார்மரா அப்படி இப்படின்னு பேசுறது நல்லா இல்ல. ஒரு பெரிய மனுஷன் ஒரு குற்றவாளியை பார்த்தா அந்த குற்றவாளியை கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைக்கணும். அது என் கடமை. அவ்வளோ கடமை உணர்ச்சி உள்ளவரா நீங்க? முதல்ல நீங்க தான் அப்ப போலீஸ்ல சரண்டர் ஆகணும். ஏன்னா நீங்க தான் இந்த கேஸ்ல முதல் அக்யூஸ்ட், தெரியுமா? என்னம்மா என்ன ஏதாவது டீல் பேசி காசு வாங்கிட்டியா? ஓவரா அவங்க சைடு சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டே இருக்க. யார பார்த்து காசு வாங்கிட்டே அது இதுன்னு பேசுறீங்க? எங்க டிபார்ட்மெண்ட்ல நேர்மைக்கு உதாரணமா என்னதான் சொல்லுவாங்க, தெரியுமா? ஏய் நிவி, இவர்கிட்ட என்ன பேச்சு? போல வா. போங்கடி போங்க, வைக்கிறேன்டி உங்களுக்கு வேட்டு. மணி வண்டி எடு. வணக்கம் இன்ஸ்பெக்டர். வாங்க பாண்டியன். பாண்டியனா? ஆமா பாண்டியன், சேதுபதி பாண்டியன் தானே உங்க பேரு? நம்ம மனசுக்கு பிடிச்ச உங்க பேரை செல்லம சுருக்கி கூப்பிடும் இல்லையா, அப்படிதான் உங்க பேரை செல்லம சுருக்கி பாண்டியன் அப்படி கூப்பிட்டேன். கூப்பிடலாமே சார், கூப்பிடுங்க கூப்பிடுங்க, தப்பே இல்ல. கூப்பிடுறதுக்கு தானே பேர் வச்சிருக்கோம். ஆனா என்ன, இந்த வாடா போடான்னு மரியாதை இல்லாம கூப்பிடாம இருந்தா பரவாயில்ல. அப்படிலாம் ஒட்டுமொத்தமா சொல்ல முடியாது. தேவைப்பட்ட போலீஸ்காரன் அப்படியும் கூப்பிடுவோம். அப்படி கூப்பிடாம இருக்கிறது நீங்க எப்படி நடந்துக்கிறீங்கன்றதை பொறுத்துதான் இருக்கு. சே, அப்படிலாம் ஒன்றும் நடக்காதுங்க. எனக்கு ஒரு எல்லையை கொடுத்துட்டீங்கன்னா அந்த எல்லைக்குள்ள நான் இருந்துக்குவேன். நான் ரொம்ப கச்சிதமானவன். தப்பு ஏதாவது செய்யணும்னு நினைச்சா கூட அதை நியாயமா செய்யணும்னு நினைப்பேன். பாண்டியன், எனக்கு நிறைய வேலை இருக்கு. நீங்க உங்க சுயபுராணத்தை பார்த்து விட்டுட்டு வந்த விஷயத்த சொல்லிட்டு போயிட்டே இருங்க. நீங்க இப்ப பாத்துட்டு இருக்கீங்களா ஒரு கேஸ், அந்த கேஸ்ல முக்கியமான குற்றவாளி நிவேதா இருக்கல்ல? இத பாருங்க, முக்கியமான குற்றவாளி நிவேதான்னு நான் சொல்லவே இல்லையே. ஏங்க என்ன இன்ஸ்பெக்டர் இப்படி பேசுறீங்க? கொலை நடந்த இடத்துல அவதானே இருந்தா, அப்ப அவதானே முக்கியமான குற்றவாளி. கொலை நடந்த இடத்துல நீங்க கூட தான் இருந்தீங்க, அப்ப நீங்க முக்கியமான குற்றவாளியா? என்னங்க, நான் குற்றவாளியா இருந்தா இப்படி நேரா உங்ககிட்ட வந்து பேச முடியுமா? நெல்லூர் கொலை கேஸ்ல கூட தான் நீங்க தைரியமா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நின்னீங்க. அங்க என்னாச்சு? சரி, நீங்க ஏன் அந்த கேஸ் இந்த கேஸ்ன்னு போட்டு உழப்பிட்டு இருக்கீங்க? நான் நேரடியா விஷயத்துக்கு வரேன். வாங்க. ஒண்ணும் இல்ல, அந்த நிவேதா பொண்ண நீங்க தேடிட்டு இருக்கீங்க, விசாரணைக்கு கூப்பிட்டு இருக்கீங்க. ஆனா அவ கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு பக்கத்துல ஒரு பேக்கோட நின்னுட்டு இருக்கா. அத நான் பாத்துட்டேன். இந்த கேஸ்ல இருந்து தப்பிச்சு போறதுக்காக வெளியூர் எங்கேயாவது போறதுக்கு பிளான் பண்றான்னு நினைக்கிறேன். நான் என்ன செஞ்சேன், அவகிட்ட போனேன். ஏய், உன்னை கேஸ்ல தேடிட்டு இருக்காங்க, ஒழுங்கு மரியாதையா ஸ்டேஷனுக்கு வான்னு கூப்பிட்டேன். அவன் வரமாட்டேன்னா மிரட்டி பார்த்தேன். அதுக்குள்ள அந்த லேடி இன்ஸ்பெக்டர் வந்தா ஆவுன்னு எதையோ பேசி சீனை போட்டு அவளை கூட்டு போயிட்டா. இரு, யார் அந்த லேடி இன்ஸ்பெக்டர்? அவ பெரிய கில்லாடிங்க, சாதாரண பொம்பளை இல்லைங்க. அவ நம்ம சார்லதா இருக்கல்ல, அந்த சார்லதாவோட ஹாஸ்டல்ல தான் அவளும் தங்கி இருக்கா. ஒரு குற்றவாளியை பிடிச்சு கொண்டு வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைக்காம அந்த போலீஸ் அவளுக்கு சாதகமா பேசி கூட்டு போயிட்டா. நீங்க என்னடானா அந்த மாதிரி ஆளுங்களா விட்டு நேர்மையா நீங்க கூப்பிடும் போதெல்லாம் ஸ்டேஷனுக்கு. ரொம்ப ஸ்பீடா இருக்காரு, நல்லதுதான். ஏய் இருங்கடி, மாப்பிள்ள வரா. எவ்வளவு கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் உனக்காக பண்ணோம். நாங்கெல்லாம் முட்டாள், நீ மட்டும் புத்திசாலியா? ஏன் சாரு, ஏன் இப்ப அனாவசியமா கோவப்படுற? கோவப்படாம வேற என்ன பண்ண சொல்ற? இவ வாழ்க்கைக்காக நான் கஷ்டப்பட்டு இவள அனுப்பிவிட்டா, அவ என்னடான்னா எதை பத்தியும் கவலைப்படாம இங்க வந்து நிக்கிறா. சரி சாரு, நீ கஷ்டப்பட்டு தான் அவளை அனுப்பி வச்ச. ஆனா நீ கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் அவ திரும்பி வந்திருக்கா. என்ன அனு, நீ கூட புரியாம பேசுற? மாப்பிள்ள எவ்வளவு கோவப்படுவார் தெரியுமா? அவரை ஏதாவது சொல்லி சமாளிச்சிடலாம் சாரு. பொண்டாட்டியோட கஷ்டங்களை புரிஞ்சுக்க முடியாதவன் என்ன புருஷன்? அனு, இதெல்லாம் பேசுறதுக்கு சரியா வரும்.
பிராக்டிக்கலா சரியா வருமான்னு கொஞ்சமாவது யோசிச்சியா? நிவி பிராக்டிக்கலா யோசிச்சு தான் திரும்பி வந்திருக்கா. நீதான் அவ மேல இருக்கிற பாசத்துல இமோஷனலா யோசிக்கிற. நீ முதல்ல சமாதானமா உட்காரு. உட்காரு சாரு. ஓகே. அம்மா சாரிம்மா. நான் போறதுனால உனக்கு பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு தான்மா நான் திரும்பி வந்துட்டேன். எனக்கு பிரச்சனை வந்துரும்னு உனக்கு யார் சொன்னாங்க சொல்லு? அனு ஆண்டி தாம்மா சொன்னாங்க. நான் பஸ்ல போயிட்டு இருக்கும் போது அனு ஆண்டி கிட்ட இருந்து ஃபோன் வந்துச்சு. விஷயத்தெல்லாம் சொன்னாங்க. வக்கீல வச்சு உங்களை ஜாமீன்ல எடுக்கிற அளவுக்கு நிலைமை வந்துருச்சுன்னு சொன்னாங்க. அதனால தான்மா மனசு கேட்காம திரும்பி வந்துட்டேன். எனக்கு ஒரு வாழ்க்கையை வாங்கி கொடுக்கறதுக்கு நீங்க ஜெயிலுக்கு போகணும்னா அது எப்படிமா? என்னம்மா? யாரும் புரியாம பேசிட்டு இருக்கீங்க? இத பாரு, இந்த கொலையை நான் செய்யல. நீ செஞ்சியா? இல்ல நீயும் செய்யல. இத பாரு நிவி, கொலை செய்யப்பட்ட இடத்துல நீ இருந்திருக்க. அதனால போலீஸ்க்கு உன் மேல சின்ன சந்தேகம். உன்னை விசாரிக்கணும்னு சொல்றாங்க. உன்னை விசாரணைக்கு அனுப்புறதுனால சட்ட ரீதியா எந்த பிரச்சனையும் வந்துட போறது இல்லம்மா. அவங்க உன்னை விசாரிச்சுட்டு தேவைப்படும் போது கூப்பிடுவோம், அப்போ வந்தா போதும்னு உன்னை அனுப்பிச்சிடுவாங்க. ஆனா உங்க குடும்பத்துல கடுமையான பிரச்சனை வந்துரும் நிவி. கொஞ்சம் யோசி. இது பாரு, உன்னை போலீஸ் கூப்பிட்டு விசாரிக்கிறாங்கன்னு தெரிஞ்சதும் உன் மாமியாரும் புருஷனும் எதுக்குன்னு கேட்பாங்க. அதுக்கப்புறம் நாம இதுவரைக்கும் மறைச்சு வச்சிருக்கிற எல்லா விஷயமும் எதுவுமே நம்மளால மறைச்சு வைக்க முடியாது. எல்லாமே வெளிச்சத்துக்கு வந்துரும் நிவி. உன்னை கடத்துனது, அங்க கொலை நடந்தது, எல்லாம் எல்லாம் வெளியில வந்துரும் நிவி. இது பாரு, உனக்கு இதுல எந்த சம்பந்தமும் இல்லைன்னு போலீஸ் நம்பும்மா. ஆனா உன் மாமியாரும் புருஷனும் நம்புவாங்களா? இது பாரு நிவி, ராமனை போல பொண்டாட்டிய நேசிச்சவன் இந்த உலகத்துல ஒரு பயலும் கிடையாது. அப்பேற்பட்ட ராமனே கூட ராவணன் சீதையை தூக்கிட்டு போனதுக்கு அப்புறம் சீதையை நம்பலையம்மா. தீ குளிச்சிட்டு வான்னு சொன்னா.